வணக்கம். லாங்குவேஜ் ஆஃப் கெமிஸ்ட்ரி ஐசிஎஸ்சி 9th கெமிஸ்ட்ரி புக்கில் இருக்கிற ஃபர்ஸ்ட் லெசன். இந்த லெசன் ஆல்ரெடி வந்து நான் மாடர்ன் பீரியாடிக் டேபிள் அப்படின்ற ஒரு வீடியோலேயே வந்து கொஞ்சம் கவர் பண்ணியிருந்தேன். ஆனாலும் அதில் ஒரு 2-3 டெஃபினேஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் மிஸ் அவுட் ஆகிற மாதிரி ஃபீல் ஆச்சு. தட்ஸ் வை ஐ தாட் ஆஃப் கம்ப்ளீட்டிங் இட். ஓகே, ஸோ லெட்ஸ் கோ. ஓகே, ஆட்டம்ஸ், மாலிகூல்ஸ், எலமெண்ட்ஸ், பியூர் சப்ஸ்டன்ஸ், இது 4 என்ன, இது ஒன்றுத்துக்கு ஒன்று எப்படி சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்றத வந்து பார்க்கலாம். சரியா? அந்த சின்ன அனிமேஷன் வந்து கண்டுக்காதீங்க, சும்மா அது ஒரு ஆட்டம், அவ்வளோதான். சரியா? ஆட்டம் இஸ் த ஸ்மாலஸ்ட் ஃபண்டமெண்டல் யூனிட். கரெக்டாக? எந்த ஒரு எலமெண்ட்டாக இருக்கட்டும், ஆட்டம் இஸ் த ஸ்மாலஸ்ட் ஃபண்டமெண்டல் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து தனியாக ஒரு ப்ரோட்டான், ஒரு எலக்ட்ரான், ஒரு நியூட்ரான், நியூக்ளியஸ், வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ், இந்த மாதிரி ஒரு ரொம்ப சின்ன செட்டப்பில் அப்படின்னு இருக்கும். ஓகே, மாலிகூல்ஸ் வந்து ஆஸ் யூ சீ ஹியர், நிறைய ஆட்டம்ஸ் எல்லாம் வந்து ஒன்றா கம்பைன் ஆகி இட் ஃபார்ம்ஸ் மாலிகூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் திஸ். ஓகே, இங்கே நிறைய ஆட்டம்ஸ் எல்லாம் வந்து அப்படியே ஒன்று இன்டர்கனெக்ட் ஆகி இட் ஃபார்ம்ஸ் மாலிகூல்ஸ். சரியா? ஸோ எலமெண்ட்ஸ்னால் என்ன அப்படின்றது வந்து நிறைய மாலிகூல்ஸ் வந்து கம்பைன் டுகெதர், அப்படியே வந்து மொத்தமாக கம்பைன் ஆகி இதே ஃபார்ம். லைக் வந்து இங்கே பாருங்கள், இந்த கோல்டாக இருக்கட்டும், இங்கே சில்வராக இருக்கட்டும், இந்த மாதிரி வந்து தி கம்பைன் டுகெதர் இன் லார்ஜ் ஸ்கேல். பெரிய கனெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் கால்ட் ஆஸ் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பியூர் சப்ஸ்டன்ஸ்னால் ஒன்றும் கிடையாது, இந்த மாதிரி ஆட்டம்ஸ் ஆஃப் சேம் கைண்ட். அதாவது எக்ஸாம்பிள் இப்போ ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து ஆக்சிஜன் எல்லாமே வந்து O2 அப்படியே தான் இருக்கும். ஹீலியம் எடுத்துக்கிட்டோம்னா HEன்னு எடுத்துக்கிட்டோம். கார்பன் அப்படின்னா CCC, எந்த ஒரு கலப்படமும் இருக்காது. ஸோ கலப்படம் இல்லாமல் ஒரு எலமெண்ட் வந்து தனியாக இருக்குது அப்படின்னா இட் இஸ் கால்ட் ஆஸ் பியூர் சப்ஸ்டன்ஸ். ஓகேவா? ஸோ இது பேசிக்காக 4 டெஃபினிஷன் வந்து புரிஞ்சிச்சா? ரைட். மாலிகூல்ஸ் என்ன டைப் இருக்குது? மோனோஅட்டாமிக், டைஅட்டாமிக், ட்ரைஅட்டாமிக் அப்படின்னு சொல்லுவாங்க. மோனோஅட்டாமிக் அப்படின்னா வந்து அந்த மாலிகூல் வந்து ஒரே ஒரு ஆட்டம் இருந்தால் கூட இட் கேன் எக்ஸிஸ்ட் இண்டிபெண்டன்ட்லி. ரைட்டா? டைஅட்டாமிக் அப்படின்னா வந்து ஆக்சிஜன் எப்பவுமே தனியாக இருக்க முடியாது. எப்பவுமே வந்து ஒரு O வந்து இன்னொரு O கூட கம்பைன் ஆகி தான் இருக்கும் ஆல்வேஸ். சரியா? ஒரு O வந்து இன்னொரு O. தட்ஸ் வை கால் இட் ஆஸ் O2ன்னு சொல்லுவோம். எப்பவுமே Oன்னு சொல்ல மாட்டோம், O2 அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஹைட்ரஜனாக இருக்கட்டும் H2 அப்படின்னு சொல்லுவோம். கார்பன் டை ஆக்சைடு CO2 அப்படின்னு சொல்லுவோம். நைட்ரஜன் N2 அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே வந்து என்ன ஆகும் அப்படின்னா they always have combined structure. எப்பவுமே வந்து இன்னொருத்தர் கூட கம்பைன் ஆகிருக்கும். அது பேர் தான் டைஅட்டாமிக் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இங்கே வந்து மேலே மோனோஅட்டாமிக்கில் வந்து ஒரே ஒரு ஆட்டமே வந்து நான் மாலிகூல்னு கூட சொல்லலாம், ஏன்னா இட் கேன் எக்ஸிஸ்ட் இண்டிபெண்டன்ட்லி. ஆனால் இந்த இடத்துல டைஅட்டாமிக்கில் ஒரு ஆக்சிஜன், ஒரு நைட்ரஜன் தனியாக இருக்கவே இருக்காது. அதனால் அதை வந்து நான் மாலிகூல்னே சொல்ல மாட்டேன். ஸோ அதனால் ரெண்டுமே சேர்ந்த அப்புறம் தான் வந்து இட் இஸ் அ மாலிகூல் அப்படின்னு சொல்லுவேன். அதான் டைஅட்டாமிக் மாலிகூல்ஸ் அப்படின்னா. ட்ரைஅட்டாமிக் வந்து உங்களுக்கு பேசிக்காக எக்ஸாம்பிள் வந்து O3 என்ன ஓசோன் இல்லையா? ஓசோன் O3 அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ 3 ஆக்சிஜன் they combine together to form ஓசோன். அதான் வந்து டைப்ஸ் ஆஃப் மாலிகூல்ஸில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. காம்பவுண்ட்ஸ் எலமெண்ட்ஸ் பியூர் சப்ஸ்டன்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். எலமெண்ட்ஸ் இஸ் நத்திங் பட் சேர்ந்து இருந்துச்சு, ஒரே எலமெண்ட் வந்து திருப்பி ரிப்பீட் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் எலமெண்ட்ஸ் இல்லையா? காம்பவுண்ட் அப்படின்றது வந்து when 2 or more kind of molecules combine together they form compound. எக்ஸாம்பிள் வாட்டரில் யாராவது கம்பைன் ஆகுறா? H அப்புறம் O. ரைட்டா? H2O அப்படின்னு சொல்லுவோம். சால்ட் வந்து எனி சால்ட், டேபிள் சால்ட்டே வச்சுங்களேன். இது NaCl, Na அப்படின்ற ஒருத்தர், Cl அப்படின்ற ஒருத்தர், ரெண்டு பேருமே வித்தியாசமான ஸ்ட்ரக்சர் இருக்கும், வித்தியாசமான ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். when they combine together it is called as compound. இந்த டயக்ராம் பார்த்தா எக்ஸாம்பிள் புரியும். See, elements is made up of same type of molecules. எல்லாமே Xன்னு சொல்லி பச்சை கலரில் காட்டியிருக்காங்க. காம்பவுண்ட் பார்த்தீங்கன்னா வந்து வயலட் கலரில் ஒரு மாலிகூல்ஸ் இருக்குது, க்ரீன் கலரில் ஒரு மாலிகூல்ஸ் இருக்குது. ஸோ திஸ் இஸ் கால்ட் ஆஸ் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லலாம். இது தேவையில்லை, ஹோமோஜீனியஸ் ஹெட்ரோஜீனியஸ் பெருசாக தேவையில்லை, அதை நான் கிளாஸில் சொல்கிறேன். ரைட்டா? ஸோ காம்பவுண்ட்ஸ்னால் இதுதான் அர்த்தம். சிம்பிள்ஸ் ஆல்ரெடி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் 20 எலமெண்ட்ஸோட சிம்பிள் வந்து கிளாஸ் டெஸ்ட்டே எழுதிட்டோம்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க படிச்சுட்டு வந்துடுங்க. இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். சிம்பிள்ஸ் வந்து ஒரு நிக்நேம் மாதிரி, எல்லாருக்கும் ஒரு நிக்நேம் இருக்கும் இல்லையா? ஃபுல் லென்த் பேர் எஸ்பெஷலி பெருசாக இருக்கும் போதெல்லாம் வந்து ஃபுல் பேர் வச்சு கூப்பிட மாட்டாங்க, ஒரே ஒரு நிக்நேம் வச்சு சிம்பிளாக யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? சிமிலர்லி வந்து சிம்பிள்ஸில் வந்து ஒரு எலமெண்ட்டோட நிக்நேம். ஓகேவா? ஸோ ஹைட்ரஜனுக்கு வந்து H அப்படின்னு சொல்லுவோம், ஹீலியமுக்கு வந்து HE அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஈஸியாக அதை யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அப்புறம் வந்து இந்த ஈக்குவேஷன்ஸ் எழுதும் போது வந்து இப்போ சோடியம் குளோரைடு அப்படின்னா வந்து சோடியம் குளோரைடு ப்ளஸ் அதனால் எழுதுறதுக்கு பதிலாக NaCl சிம்பிளாக எழுதிடலாம். அதனால் வந்து அந்த சிம்பிள்ஸ் அதில் வந்து கொஞ்சம் அந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் எழுதுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கீழே கமெண்ட்டில் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு 5 எலமெண்ட் எடுத்து அதோட சிம்பிள்ஸை வந்து கீழே கமெண்ட் பண்ணி வைங்க. வேலன்சி அண்ட் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இதுதான் அந்த மாடர்ன் பீரியாடிக் டேபிள் லெசன்லேயே வந்து நான் வந்து நடத்திருக்கிறேன். ஸோ அதனால் வந்து அந்த கீழே வேணால் லிங்க் தரேன். ஸோ கைண்ட்லி வாட்ச் இட். அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த கீழே கேட்டிருக்க அந்த 2 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்கள்.
வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து எப்பவுமே வந்து என்ன பண்ணுவோம், லூஸ், கெயின் ஆர் ஷேர் ஆகும். அப்போ ஷேரிங் நடக்கும்போது அது வந்து மெட்டல், நான் மெட்டல் அப்படின்லாம் சொல்லுவாங்க. மெட்டல், நான் மெட்டல், மெட்டலாய்ட்ஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்க. வேலன்ஸ் எலக்ட்ரானில் 1, 2, 3 இருந்தால் அவங்க யார், வேலன்ஸ் எலக்ட்ரானில் 4, 5, 6, 7 இருந்தால் அவங்க யார். கொஷின் புரியல அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ரீவியஸ் வீடியோ பாருங்கள், யூ வில் கெட் இட் கிளியர்லி. ஓகே, வேலன்சி அண்ட் வேலன்ஸ் எலக்ட்ரான். ரேடிக்கல் ஆர் அயான்ஸ். அயான்ஸ்னால் என்னன்னு சொன்னால் ஆட்டம்ஸ்க்கும் அயான்ஸ்க்கும் போன வீடியோவில் ஒரு தெளிவான டெஃபினேஷன் சொல்லியிருந்தேன். ஆட்டம்ஸ்னால் வந்து நியூட்ரலாக இருக்கும், அயான்ஸ் வந்து ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. ஸோ கைண்ட்லி வாட்ச் தட். சிம்பிள் ரேடிக்கல், காம்பவுண்ட் ரேடிக்கல், இந்த ஒரே ஈக்குவேஷன் வச்சே வந்து சிம்பிள் ரேடிக்கல்னால் என்ன, காம்பவுண்ட் ரேடிக்கல்னால் என்ன அப்படின்னு சொல்ல முடியும். சரியா? சி, இந்த இடத்துல சோடியம், இது சோடியமோட வேலன்ஸ் எலக்ட்ரான். சோடியமோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னன்னா 2, 8, 1. சரியா? இந்த 1 வேலன்ஸ் எலக்ட்ரான் மட்டும்தான் இங்கே சொல்லியிருக்காங்க. குளோரினோட வேலன்ஸ் எலக்ட்ரான் என்னென்னா 2, 8, 7. சரியா? ஸோ அதனால் வந்து இந்த 2, 8, 7 இங்கே மொத்தம் 7 இருக்கும் பாருங்கள். ஓகே, ஆக்சுவலாக ஸ்டெபிலிட்டிக்காக வேலன்ஸ் எலக்ட்ரானில் எத்தனை பேர் இருக்கணும் அப்படின்னா 8 இருக்கணும். ஆனால் இங்கே 1 தான் இருக்குது, இங்கே 7 இருக்குது. ஸோ இந்த 1 வந்து இப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு அப்படின்னா வந்து இந்த 1 இங்கே காணாமல் போயிடும். அப்போ 2, 8 இது ஸ்டேபிள் ஆகிடும். இங்கே வந்து 2, 8 லாஸ்ட்டாக வேலன்ஸ் எலக்ட்ரானில் 1 ஆட் ஆகுது இல்லையா? ஸோ அப்போ 2, 8, 8 ஆகிடும். ஸோ ரெண்டுமே ஸ்டேபிள் ஆகும். ஸோ இந்த மாதிரி சார்ஜ் ஆகுது இல்லையா? இப்போ வந்து சோடியம் வந்து ஒன்று லூஸ் பண்ணி பாசிட்டிவ் ஆகிடுது. ஸோ வந்து அதை வந்து சிம்பிள் ரேடிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். தனியாக இருக்குது பாசிட்டிவ் ரேடிக்கல்னு சொல்லுவாங்க, அயானும் சொல்லுவாங்க. இது வந்து ஒரு பாசிட்டிவ் கேட்டயான் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து என்னாச்சு, ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணி சார்ஜ் வந்து நெகட்டிவ் ஆகிடுச்சு. இது புரியல அப்படின்னா அந்த ப்ரீவியஸ் வீடியோ பாருங்கள், யூ வில் கெட் இட் கிளியர்லி. ஓகே, ஸோ அந்த மைனஸ் ஆகும். ரைட்டா? ஸோ NaCl இருக்கு இல்லையா, ரெண்டுமே கம்பைன் ஆகும்போது என்ன ஆகும், NaCl அப்படின்னு சொல்லி டோட்டலாக தி ஹேவ் 8 இந்த வேலன்ஸ் எலக்ட்ரான். இந்த மாதிரி வந்து 2 சிம்பிள் ரேடிக்கல், இது ஒரு சிம்பிள் ரேடிக்கல், இது ஒரு சிம்பிள் ரேடிக்கல். இது வந்து பாசிட்டிவ், ஸோ கேட்டயான், இது வந்து நெகட்டிவ், ஸோ ஆனயான். இந்த மாதிரி வந்து ஒரு கேட்டயான் ஆனயான் சேர்ந்து, இது ஒரு சிம்பிள் ரேடிக்கல், இது ஒரு சிம்பிள் ரேடிக்கல், ரெண்டுமே சேர்ந்து இது வந்து ஒரு காம்பவுண்ட் ரேடிக்கலாக ஃபார்ம் பண்ணும். அதுதான் வந்து ரேடிக்கல்ஸ் ஆர் அயான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேஜில் இருக்கிற எல்லாமே இம்பார்ட்டண்ட். ஓகேவா? இந்த பேஜில் இருக்கிற ஒவ்வொருத்தருமே இம்பார்ட்டண்ட். மேலே இருக்கிறவங்க எல்லாமே வந்து கேட்டயான். இது வரைக்கும் இருக்கிறது எல்லாமே கேட்டயான். உங்கள் புக்கில் இந்த பேஜ் இருக்குது, டோன்ட் ஃபர்கெட் டு ரீட் திஸ் தரோலி. அதே மாதிரி இங்கே இருக்கிறவங்க எல்லாமே வந்து ஆனியான். சி, இங்கெல்லாம் வந்து சார்ஜ் வந்து பாசிட்டிவ்னே இருக்கும். கீழே வந்து இப்போ சார்ஜெல்லாம் நெகட்டிவ் அப்படின்னே இருக்கும். சரியா? ஸோ அதனால் கைண்ட்லி இதில் இருக்கிற எல்லா சார்ஜஸுமே வந்து தயவு செஞ்சு ட்ரை டு ரீட் இட். சரியா? ஸோ இந்த ஒரு கேட்டயான்ஸ் ஆனியான்ஸ் வச்சு எப்படி ஒரு சால்ட்டை ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்ப்போம். சரியா? லெட்ஸ் டேக் ammonium from the positive cations, and let's take sulfate SO4 2-, sulfate from the anion. சரியா? See, let's take ammonium, NH4, valency is 1 plus. okay, எதுவுமே இல்லை, வெறும் ப்ளஸ் மட்டும் இருக்குன்னா அங்கே 1 ப்ளஸ் இருக்குன்னு அர்த்தம் ஆக்சுவலாக. அப்புறம் வந்து சோடியம் சல்ஃபேட், அம்மோனியம் சல்ஃபேட் சொன்னோம் இல்லையா, SO4 2- அப்படின்னு சொல்லுவோம். ஹவு டு யூ ரைட் த கெமிக்கல் ஃபார்முலா அப்படின்னா, இந்த வேலன்சி வந்து இங்கே கீழே வந்துடும், இந்த வேலன்சி வந்து இது கீழே போயிடும். சரியா? நான் இதுக்கு கீழே போகும்போது இங்கே ப்ராக்கெட் போடணுமா வேணாவா அப்படின்றது யார் டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னா, இங்கே தான் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா ஐ ஷுட் புட் ப்ராக்கெட். வெறும் NH இருந்துச்சுன்னா நான் ப்ராக்கெட் போட தேவையில்லை. ஆனால் இன்கேஸ் இந்த மாதிரி வந்து வெறும் இந்த மாதிரி 4 இல்லை NH3 இந்த மாதிரி யாரும் இருந்தாங்க அப்படின்னா வந்து நான் வந்து ப்ராக்கெட் போட வேண்டியது அவசியம். ஏன்னா இங்கே ஒரு நம்பர் கீழே இந்த 2 வந்து கீழே வரும் இல்லையா, ஸோ கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் ஐ ட்ரா ப்ராக்கெட் NH4 2 கீழே வந்துடும், ஸோ 2 ஆகும். இந்த இடத்துல இந்த 1 வந்து கீழே வரும். 1 போடலாம், போடாமல் விடலாம், பிரச்சனை இல்லை. SO4. ஸோ திஸ் இஸ் வாட், அம்மோனியம் சல்ஃபேட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? திஸ் இஸ் ஹவ் யூ ரைட் கெமிக்கல் ஃபார்முலா யூஸிங். நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது ஒரு த்ரீ சால்ட்ஸ் நீங்களே வந்து ஒரு கேட்டயான் ஆனியான் எடுத்து குரூப்பில் அனுப்புங்க, ITH அகாடமி குரூப்பில், வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்புங்க. ஓகே, கெமிக்கல் நேமிங்ஸ் வந்து இதோட முடியல. கெமிக்கல் நேமிங்ஸ் வந்து மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ், ஹவு டு நேம் அண்ட் ஆசிட், ஹவு டு நேம் அண்ட் பேஸ் நிறைய இருக்குது. கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும், அது கொஞ்சம் ட்ரிக்கியாகவும் இருக்கும். அதனால் வந்து நான் கொஞ்சம் கிளாஸில் சொல்லி தந்தேன்னா யூ வில் மெமரைஸ் இட் பெட்டர். நிறைய கிளாஸஸ் போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இந்த 9th ICSE வீடியோஸ் இது வரைக்கும் எல்லாமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதால் வந்து உங்களுக்கு இப்போ நாளைக்கு மோஸ்ட்டாக வந்து யூ வில் கெட் அ கொஸ்டின் பேப்பர், அதோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் வரும். அந்த டெஸ்ட் வந்து எழுதி யூ வில் சென்ட் மீ இன் குரூப். அதுக்கப்புறம் யூ வில் கோ ஃபார் த நெக்ஸ்ட் கிளாஸஸ். ஓகே, பை.